மாதிரி அருமையான கிரேவி மட்டும் நீங்கள் வச்சு கொடுங்க. இனிமேல் இந்த மாதிரியே வச்சு தர சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான நல்ல காரசாரமான மிளகு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இடிக்கல்ல வச்சு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் மதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வெங்காயம் மதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டி வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளியை வந்து நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து ஒரு வதக்கிக்கலாம். வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம 1/2 கிலோ சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு மஞ்சள் தூள், எலுமிச்சம்பழம்லாம் சேர்த்து கலந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணீர் இல்லாமல். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ இதை அப்படியே வந்து தண்ணீர் சேர்க்காமல் மூடி வச்சிடலாம். சிம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதுலேயே வந்து லைட்டாக தண்ணீர் பிரியும். சிம்மில் வச்சிடணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி இதை வந்து நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கிளறி விட்டுட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் சீரகத்தை வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு வந்து தட்டி சேர்த்துக்கலாம். 2யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா தண்ணீர் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். உப்பும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக விட்டுறலாம். வெந்ததுக்கப்புறம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து மிளகு சேர்த்து செய்கிறதுனால நல்ல காரசாரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு வேக விட்டுறணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இடையில கிண்டி விட்டுக்கணும். நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கிரேவி நீங்கள் அடிக்கடி வச்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ள எல்லாரும். சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.